புறா அப்படின்னு சொன்னாலே நமக்கு தோன்றதெல்லாம் சின்ன சின்ன தானியங்களெல்லாம் குத்தி சாப்பிட்ற ஒரு இன்னசென்ட்டான பறவைன்னு தானங்க நினப்போம். அதாங்க இல்லை. இதில் ஒரு தகவலை பரிமாறுறதுக்கு புறா எந்த அளவுக்கு உண்மையாகவும் நேர்மையாகவும் இருக்குது அப்படின்றத பொறுத்த கதை தான் இது. முதல் உலக போகிறப்ப ஷெர் அமி அப்படின்ற ஒரு உண்மை புறாவோட வீரமான ஒரு கதைங்க இது. முதலாம் உலக போகிறப்ப ஜெர்மனிக்கும் அமெரிக்காவுக்கும் நடுவில் போர் நடந்துகிட்டு இருந்துச்சு. அந்த போர் சமயத்தில் அமெரிக்க நாட்டினருக்கும் ஜப்பான் நாட்டினருக்கும் இருந்த போருக்குள்ளே அமெரிக்க இராணுவம் தன்னோட இராணுவத்தையே தாக்கிட்டு இருந்தாங்க. இந்த லாஸ்ட் பெட்டாலியன் அப்படின்ற இந்த குரூப் ஒரு 500 மெம்பர்ஸ் கிட்ட இருந்தாங்க. அவங்க மற்ற குரூப்பிலேருந்து தனித்து விடப்பட்டிருந்தாங்க. சுற்றி ஜெர்மன் சோல்ஜர்ஸ் சூழ்ந்துட்டாங்க. அதனால் தகவல் பாஸ் பண்ண முடியாமையும் வெப்பன்ஸு, சாப்பாடு, தண்ணி இதெல்லாமே குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. தாக்கிறதுக்கான நிலைமையுமே அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. இந்த மாதிரி இருக்க சமயத்தில் கரெக்டாக யார் எங்கே இருக்காங்க அப்படின்ற தகவல் தெரியாமல் அமெரிக்க சோல்ஜர்கள் தன்னுடைய நாட்டினுடைய ஒரு லாஸ்ட் பெட்டாலியன் அப்படின்ற ஒரு குரூப்பான சோல்ஜர்ஸையே தாக்கிட்டு இருந்திருக்காங்க. அவங்களுக்கு தன்னோட நாட்டோட ஆர்மியை தான் தாக்குறோன்ற தகவலே தெரியல. சுற்றி ஜெர்மன்ஸ் இருக்காங்க. அதனால் அங்கே சிக்கியிருக்கவங்களுக்கும் எந்த ஒரு தகவலையும் அனுப்ப முடியல. இந்த நிலமையில் அந்த காலத்தில் ஒரு மெசேஜை வேற ஒரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு நம்ம பயன்படுத்தின யுக்தி தான் புறாவோட காலில் மெசேஜை கட்டி பாஸ் பண்ணது. அந்த லாஸ்ட் பெட்டாலியன்ட்ட மொத்தம் 3 புறாக்கள் இருந்துச்சு. அதில் இருக்க 2 புறாவோட கால்லையும் மெசேஜ் எழுதி அனுப்பியிருக்காங்க. ஆனால் அந்த ஜெர்மன் சோல்ஜர்ஸ் அந்த புறாக்களை சுட்டுட்டாங்க. கடைசியாக அவங்கள்ட்ட இருந்தது ஷெர் அமி அப்படின்ற ஒரே ஒரு புறா மட்டும்தான். அது கால்லையுமே மெசேஜை எழுதி அனுப்பியிருக்காங்க. ஷெர் அமி மேலேயும் குண்டுக்கள் பட்டிருக்கு. இருந்தாலும் 40 மைல் தொலைவில் இருக்க அந்த இடத்துக்கு குண்டுகள் பாஞ்சதுக்கப்புறமும் ரத்தம் சொட்ட சொட்ட அந்த மெசேஜை கொண்டு போய் பாஸ் பண்ணி 194 வீரர்களோட உயிரை காப்பாற்றிருக்கு. 25 நிமிஷத்தில் 40 கிலோமீட்டர் தூரத்தை கடந்து ஷெர் அமி அந்த கேம்புக்கு போனப்போ அதோட நெஞ்சில் ஒரு குண்டு பாஞ்சிருந்துச்சு. அதோட ஒரு கண் பார்வை இழந்திருந்துருச்சு. அதோட ஒரு ரெக்கை முறிஞ்சிருந்துச்சு. இருந்தாலும் 194 பேர்த்த காப்பாற்றிருக்கு அந்த ஒரு மெசேஜ்னால். அதனால் அதுக்கு ஒரு உட்டன் கால் பொருத்தப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாமல் பறவைகளுக்கே ரொம்பவே உயர கௌரவமான விருதான கிராக்ஸ் டி குரோமி அப்படின்ற அவார்டும் கொடுக்கப்பட்டிருக்கு.